ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க சிம் அங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். குறிப்பாக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார்லேருந்து எல்லாத்துக்குமே ஓடிபி உங்களோட சிம் கார்டு தான் வரும். அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே போயிட்டு நம்பரை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே ரோமிங் ஆக்டிவேட் பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஜியோக்கு ரோமிங் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜியோ ஆப்புக்கு போயிருங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் போயிட்டு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அதில் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போங்க. அதில் சர்வீஸ் செட்டிங் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த சர்வீஸ் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. அதில் இன்டர்நேஷனல் ரோமிங் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான், நீங்கள் இன்டர்நேஷனல் ரோமிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஸ்டார்கப்போட டைப் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் அதில் கால் கூட பேசிக்க முடியும். இதுக்கு உங்களோட சிம் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் மந்த்லி பேக் இல்லைனா இயர்லி பேக் கூட போட்டுக்கலாம். ஜியோக்கு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இயர்லி 1 இயருக்கு ஓடிபி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். நீங்கள் கால் கூட பேசிக்கலாம். மெசேஜ் அனுப்பிங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாகும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி